ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான வெஜ் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஆயில் ஊற்றிருக்கேங்க. அது கூடவே நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது ரெண்டும் சூடு ஏறினதுக்கு பிறகு 2 பட்டை, ஒரு சின்ன அன்னாசிப்பூ, 4 கிராம்பு, ஒரு மராத்தி மொக்கு, 2 சின்ன பிரிஞ்சி இலைங்க, இதெல்லாம் சேர்த்துட்டு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நிலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா, மல்லி, இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இதையும் நம்ம வதக்கிக்கலாங்க. இந்த இலையெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தக்காளியெல்லாம் நல்லா பேஸ்ட் மாதிரி வெந்து வந்ததும் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா நான் சேர்த்துக்கிறேங்க. நான் மிளகாத்தூளெல்லாம் எதுவும் சேர்க்கல. இந்த பிரியாணி தூளில் இருக்கிற இந்த காரமே போதும். இப்போது இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்களை சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா நூல்கோல் எடுத்துருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஊற வச்சுருக்கிற கடலை சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் எடுத்துருக்கேன். இப்போ அதுவும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க. அதுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் அளந்து ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்துன தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து வருது. இந்த டைமில் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம அரிசியை சேர்த்துக்கலாங்க. நான் அரிசி முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த அரிசி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், நம்ம அடுப்பு முக்கியமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக தண்ணியெல்லாம் இழுத்து ரொம்ப அருமையாக வெந்து வந்துருச்சு. கரெக்டாக இருந்தது நம்ம சேர்த்துன தண்ணி. அவ்வளோதான், சூப்பரான நம்மளோட பிரிஞ்சி சாதம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.